Hi friends, welcome to Ammi Chutney. இன்னைக்கு நம்ம 10 நிமிஷத்துல ஹெல்தியான ஈஸியான கேழ்வரகு புட்டு கூடவே லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்கிறதுக்கு Ammi Chutney சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ கேழ்வரகு புட்டும் லட்டும் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு, தேவையான அளவுக்கு வெல்லம் பவுடர் பண்ணனது, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கூடவே கொஞ்சமாக நார்மல் வாட்டர், டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட். இப்போது கொஞ்சம் பெரிய ஒரு தாம்பாளம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை அதில் கொட்டி அதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு கையில் எடுத்து அதை அப்படியே போட வேணாம், அதில் தண்ணி கொஞ்சம் நனைச்சி அதை அது மேலே தெளிக்கலாம். தண்ணியை ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாவை இப்போ நம்ம புட்டு மாவாக ரெடி பண்ணணும். இது மாதிரி கையால் நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக தேவையான அளவுக்கு மட்டும் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு புட்டு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு தெளித்து உருட்டிக்கிங்க. இப்போது சின்ன சின்ன பவுடராக இது மாதிரி வரணும். பெருசாக இருக்கிறத நசுக்கி இது மாதிரி புடச்சிங்கன்னா முன்னாடி வர்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு ரொம்ப கெட்டிப்படாமல் புட்டு மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு அதில் இந்த மாவெல்லாம் போட்டுடலாம். இந்த பக்கம் இட்லி பானையில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து அதில் வச்சிடலாம். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோன்னா ஒரு தட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு நமக்கு புட்டு கிடைக்கும். மாவை ஒரே இடத்துல கொட்டாமல் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு சுற்றி இருக்கிற துணியை எடுத்து விட்டு நம்ம இட்லி பானையில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். இதை இறக்கி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு தெரியும். இப்போ இது சூடாக இருக்கும் போதே இதை எடுத்து ஒரு பெரிய தாம்பாளத்தில் சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா உதறிட்டு கட்டியாக இல்லாமல் கையால் நல்லா உதிர்த்து விட்டுடலாம். இப்போது இதை நல்லா உதிர்த்துட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம். நான் இதில் பாதி தான் இப்போ வெல்லம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் சேர்த்துடலாம். தேங்காய் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம கையை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால அபோவ் 40 இயர்ஸ் இருக்கிற லேடிஸ்லாம் உணவில் இதை சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டை நம்ம உருண்டையாக பிடிச்சி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லட்டாக கொடுக்கலாம். இந்த ராகி மாவு வச்சு ஹெல்தியான நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இது மாதிரி நிறைய வெரைட்டியான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸோட பிளேலிஸ்ட்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் புட்டாவும் சாப்பிடலாம், லட்டாவும் சாப்பிடலாம். இந்த ஹெல்தி கேழ்வரகு லட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அம்மி சட்னி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.